வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, பீகாரில் 124 வயதில் வாக்காளர் உள்ளது எப்படி என எதிர்க்கட்சிகள் போராடி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட வாக்காளர் தனக்கு 35 வயதே ஆவதாக கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் பீகாரை சேர்ந்த 124 வயது மூதாட்டியின் புகைப்படம் இடம்பெற்ற டி-ஷர்ட் அணிந்தபடி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய காட்சிகளே இவை. வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, டி.ஆர். பாலு உட்பட நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மின்டா தேவி என்ற 124 வயது மூதாட்டியின் பெயர் பீகார் மாநில வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையான நிலையில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் மின்டா தேவியின் பெயர் மற்றும் புகைப்படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்றனர். इलेक्शन कमीशन की ड्यूटी है कि वो वन मैन वन वोट इन्फोर्स करे और उन्होंने नहीं किया, उन्होंने अपनी ड्यूटी नहीं की. तो हम सिर्फ कॉन्स्टिट्यूशन को प्रोटेक्ट कर रहे हैं, उसकी रक्षा कर रहे हैं, संविधान की रक्षा कर रहे हैं और हम करते रहेंगे, हम रुकेंगे नहीं. இதேபோன்று வங்க மொழியை வங்கதேச மொழி என்று குறிப்பிட்டு டெல்லி காவல்துறை கடிதம் அனுப்பியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் யூசுப் பத்தான் உள்ளிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது உருவம் பொறித்த டி-ஷர்ட்டுகளை அணிவதற்கு பிரியங்கா காந்திக்கு யார் உரிமை தந்தது என பீகாரைச் சேர்ந்த மிந்தா தேவி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரின் சிவானைச் சேர்ந்த 35 வயதான மிந்தா தேவிக்கு புதிய வாக்காளர் பட்டியலின்படி 124 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிக்கு எடுத்துக்காட்டாக கூறி மிந்தா தேவியின் உருவம் பொறித்த டி-ஷர்ட்டுகளை அணிந்தபடி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இதற்கு மிந்தா தேவி கண்டனம் தெரிவித்துள்ளார். प्रियंका गांधी या राहुल गांधी मेरे कौन होते हैं? उनको अधिकार किसने दिया कि मेरे नाम का टी शर्ट, मेरे तस्वीर का फोटो लगाकर टी शर्ट पहने? क्यों कारण क्या है? वो कौन होते हैं? उनको अधिकार दिया किसने? தனது வயது குறித்து கவலைப்பட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் யார் என மிந்தா தேவி கேள்வி எழுப்பியுள்ளார். திரைப்படங்களில் திடீர் ட்விஸ்டாக இறந்ததாக கூறப்பட்டவர் உயிருடன் வருவது போன்ற காட்சி பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வழக்கில் உண்மையில் நடந்துள்ளது. பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்களில் ஒருவரும் சமூக ஆர்வலருமான யோகேந்திர யாதவ் திடீரென 2 வாக்காளர்களை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவர்கள் இருவரும் தேர்தல் ஆணையத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் என்றும் விவரித்தார். ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்த போதிலும் 2 பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றும் யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி யோகேந்திர யாதவின் புகார் ஜோடிக்கப்பட்ட நாடகம் என்று விமர்சித்தார். 2 பேரின் நீக்கங்கள் தற்செயலான பிழையாக இருக்கலாம் என்றும் அவற்றை திருத்த முடியும் என்று கூறிய நீதிபதி பக்சி அதே சமயம் யோகேந்திர யாதவ் குற்றச்சாட்டை கருத்தில் கொள்வதாக தெரிவித்தார். வாக்கு திருட்டு புகாரை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாடு முழுவதும் நாளை இரவு போராட்டம் நடத்தவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் மோசடி நடைபெற்றதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புகார் அனுப்பியுள்ளன. அதேபோல பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி தேசிய அளவில் நாளை இரவு 8 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பேரணி நடத்தப்பட உள்ளது. வாக்கு திருடர்களை அரியணை விட்டு வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்துடன் இந்த பேரணி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கருப்பொருளில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை மாநில அளவிலான பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி 5 கோடி கையெழுத்துக்களை பெற்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். கூட்டணிக்குள் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமையாக உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வந்த நிலையில் யாரும் அடிமை இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. சோசியலிச கியூபாவை காப்போம், ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம், பிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம் ஆகிய தலைப்புகளில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இபிஎஸ்ஸிற்கு திடீரென்று பாசம் பொங்கி உள்ளதாக விமர்சித்தார். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாருக்கும் அடிமை இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவதல்ல. இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க மறுப்பது அவருடைய பலவீனத்தை காட்டுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பரப்புரை பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக் ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100% வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கும் ஸ்டாலின் அவர்களே. கட்டுமான பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என்றும் அவர் மீது கட்சி ரீதியில் நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினார். அதில் பொதுக்குழுவில் அன்புமணியின் தலைவர் பதவியை மேலும் ஓராண்டு காலம் நீட்டிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பு அனுப்பிய கடிதத்தில் அன்புமணியின் தலைவர் பதவி காலம் முடிந்த நிலையில் நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பாமக தலைவரின் பதவி காலத்தை நீட்டித்தது கட்சி விதிகளுக்கு முரணானது என்றும் அதனால் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க அல்லது சஸ்பெண்ட் செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அன்புமணியின் நடவடிக்கைகள் பாமகவின் அரசியல் சூழலையே பாழாக்கக்கூடிய வகையில் உள்ளதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணி விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய உளவுத்துறைக்கும் ராமதாஸ் தரப்பு கடிதம் அனுப்பியுள்ளது. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக வசூலித்து 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 5 மண்டல குழு தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர். மேலும் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உட்பட 15 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்திற்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கடந்த மே மாதம் பொன்வசந்த் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக விசாரணை தீவிரமடைந்து வந்த நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை சென்னையில் வைத்து கைது செய்தனர். முன்னதாக இந்த முறைகேடு புகார் தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் செயலாளராக பணியாற்றி பின்னர் தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணி மாறுதலாகி சென்ற சுரேஷ்குமாரையும் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது 48 மணி நேரத்தில் மேலும் சற்று வலுவடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
தமிழ்நாட்டில் மாணவர்களே இல்லாத 207 அரசு பள்ளிகள் மூடப்பட உள்ளதாக பரவிய தகவலை பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதற்கான காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்தது, வெளியூர்களுக்கு மக்கள் குடிபெயர்தல், தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்த்தல் உள்ளிட்ட காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எனினும் தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகளில் கூடுதலாக 1,75,660 மாணவர்கள் சேர்ந்து பயின்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை இல்லாத 207 பள்ளிகளை மூடுதல் அரசின் நோக்கமல்ல எனவும் பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இப்பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கை தேவை ஏற்படும் பட்சத்தில் அவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் புதிய மாணவர் சேர்க்கையிலும் ஏற்கனவே உள்ள மாணவர்களை தக்க வைப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மண்டபம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஆனால் புதிய தூக்கு பாலம் அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகி வந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது. அதன் பொருட்டு பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது செங்குத்தாக தூக்கப்பட்ட பாலம் மீண்டும் கீழே இறக்க முடியாமல் போனது. பின்னர் நீண்ட முயற்சிக்கு பிறகு பாலம் இறக்கப்பட்ட போதிலும் தண்டவாளத்துடன் பொருந்தாததால் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை மற்றும் தாம்பரம் புறப்பட்ட 2 ரயில்கள் குந்துக்காலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் சிலர் இறங்கி பேருந்துகளில் புறப்பட்டு சென்றனர். 3 மணி நேரத்திற்கு பிறகு கோளாறு சீர் செய்யப்பட்ட பின் 2 ரயில்களும் பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வழியாக புறப்பட்டு சென்றன. நெல்லையில் ஐடி ஊழியர் கவினை கொலை செய்தது எப்படி என்று வழக்கில் கைதான சுர்ஜித் சம்பவம் நடந்த இடத்தில் நடித்து காட்டினார். காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 2 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கொலை நடந்த இடத்திற்கு சுர்ஜித் மற்றும் சரவணனை டிஎஸ்பி ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது கவினை இருசக்கர வாகனத்தில் எந்த வழியாக அழைத்து மிளகாய் பொடி தூவினர், கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது எப்படி என்பன உள்ளிட்டவற்றை போலீசார் முன்பு நடித்து காட்டினர். தப்பி ஓட முயற்சித்த கவினை ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் அருகே முதலில் வெட்டியதாகவும் பின்னர் தனியார் கிளினிக் முன்பு கவினை வெட்டி சாய்த்ததையும் சுர்ஜித் நடித்து காட்டினார். இவை அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரால் படம் எடுக்கப்பட்டது. சுமார் 15 நிமிட நேரம் கொலை சம்பவத்தை விவரித்ததை அடுத்து வேனில் ஏற்றி போலீசார் அவரை அழைத்துச் சென்றனர். பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வில் 51,429 மாணவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் பொதுப்பிரிவு மற்றும் அரசு பள்ளி ஒதுக்கீடு பிரிவில் மொத்தம் 1,05,589 பேர் பங்கேற்று விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்தனர். இந்த நிலையில் 51,429 மாணவர்களுக்கு தற்காலிக மற்றும் சேர்க்கை ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பொதுப்பிரிவில் 42,345 மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான சேர்க்கை ஆணையம், சிறப்பு வாய்ப்புக்காக அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துள்ள 7,720 மாணவர்களுக்கு தற்காலிக சேர்க்கை ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 993 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணையம், சிறப்பு வாய்ப்புக்காக 371 மாணவர்களுக்கு தற்காலிக ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. சேர்க்கை ஆணை பெற்ற மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர வேண்டும் என்றும், சிறப்பு வாய்ப்புக்காக அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துள்ள மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. திருப்பதிக்கு காரில் செல்வோருக்கு ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அலிபிரி சோதனைச் சாவடியில் பல்வேறு வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, கூட்ட நெரிசலை தடுப்பது உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதற்காக ஆகஸ்ட் 15 முதல் திருமலைக்குள் நுழையும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் திருமலைக்குள் அனுமதிக்கப்படாது என்றும், வாகன ஓட்டிகளின் வசதிக்காக அலிபிரி சோதனைச் சாவடியில் ஃபாஸ்டேக் வழங்கும் மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலிபிரியில் ஐசிஐசிஐ வங்கி மூலமாக அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் ஃபாஸ்டேக் பதிவு செய்த பின் மட்டுமே திருமலைக்கு வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது.
பந்திப்பூர் வனப்பகுதியில் செல்போனில் படமெடுக்க முயன்றபோது இப்படி யானை தாக்கி காயமடைந்த நபருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் யானை ஒன்று நடமாடியது. அதனை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோ எடுத்தார். திடீரென ஆக்ரோஷமடைந்த யானை அந்த நபரை விரட்டிச் சென்று தாக்கியது. இதில் லேசான காயமடைந்த சுற்றுலா பயணியை குடும்பத்தினர் மீட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் யானையை வீடியோ எடுத்த நபர் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரைச் சேர்ந்த பசுவராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து பசுவராஜுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்த வனத்துறையினர் இந்த செயலில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಏನು ಬೋರ್ಡು ನಾಮಫಲಕಗಳಿದೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕನಾಗಿ ಅನುಸರಿಸಿ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನನಗಾದ ಸ್ಥಿತಿನೇ ನಿಮ್ಗಾಗುತ್ತೆ. வனப்பகுதிக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பசுவராஜ் கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவராஜ சுவாமி கோயிலில் வைணவ பிராமணர்கள் மட்டுமே பிரசாத கடையை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயிலில் பிரசாத கடை நடத்துவதற்கான ஏலம் குறித்த அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பில் ஏலத்தில் பங்கேற்க வைணவ பிராமணர்களுக்கு மட்டுமே தகுதி உள்ளது என்ற நிபந்தனை இடம்பெறவில்லை என கூறி சென்னை மாம்பலத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் கடந்த 2002ஆம் ஆண்டு வைணவ பிராமணர் அல்லாத நபருக்கு பிரசாத கடை நடத்த உரிமம் வழங்கப்பட்டதாகவும் அவர் ஆகம விதிகளுக்கு முரணாக வெங்காயம், பூண்டு போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் பல ஆண்டுகளாக வைணவ பிராமணர்கள் மட்டுமே பிரசாத கடையை நடத்தி வந்ததாகவும் அந்த நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிரசாத கடை ஏல அறிவிப்பில் கோயிலின் மரபு, ஆகமங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் வைணவ கோயில் பிரசாதம் தயாரிக்கும் முறையில் 5 ஆண்டுகளாவது அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி ஏலத்திற்கு தடை விதிக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா 3 நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை அமைத்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் மாதம் தீ விபத்து ஏற்பட்ட போது கட்டுக்கட்டான பணம் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து மக்களவையில் பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்ய உச்சநீதிமன்ற குழு பரிந்துரை அளித்திருப்பதாகவும் இதனை நிறைவேற்ற 146 எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மணிந்தர் மோகன் ஸ்ரீவஸ்தவா, கர்நாடக மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியா அடங்கிய விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டார். समिति यथाशीघ्र अपनी रिपोर्ट प्रस्तुत करेगी. जांच समिति की रिपोर्ट प्राप्त होने तक यह प्रस्ताव लंबित रहेगा. அரசியலமைப்பு சட்டத்தால் வகுக்கப்பட்ட விதிகளின்படி நீதிபதியை பதவி நீக்கும் செயல்முறை தொடங்குவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை வங்கிகள் நிர்ணயிக்க முழு சுதந்திரம் உள்ளதாக ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா விளக்கம் அளித்துள்ளார். ஒவ்வொரு வங்கியும் வங்கிகளின் விதிமுறைக்கு ஏற்ப வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையை நிர்ணயம் செய்கின்றன. அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பு ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தி வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்நிலையில் குஜராத்தின் மெக்சானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா குறைந்தபட்ச இருப்பு தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். मिनिमम बैलेंस का जो आप बात कर रहे हो वो उसके अंदर में रिजर्व बैंक ने सभी बैंकों के ऊपर में छोड़ा है कि वो किस प्रकार का मिनिमम बैलेंस वो रखना चाहते हैं. तो अब किसी बैंक ने 10,000 रखा है, किसी ने 2,000 कईयों ने माफ किया हुआ है, लेकिन ये रेगुलेटरी डोमेन में नहीं है. குறைந்தபட்ச இருப்பு தொகையை நிர்ணயம் செய்வது ரிசர்வ் வங்கி ஒழுங்குமுறை வரம்பிற்குள் வராது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். குடியுரிமைக்கான ஆவணமாக ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்காளர்களின் குடியுரிமை ஆவணமாக ஆதார், வாக்காளர் அட்டை உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனையால் ஏராளமான வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக
செய்யப்பட்டிருப்பதாக முறையிட்டார். இறந்ததாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர்கள் உயிருடன் இருப்பதாகவும் உயிருடன் இருக்கும் வாக்காளர்கள் இறந்ததாக பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும் வாதிட்டார். பீகாரில் யாரிடமும் ஆவணங்கள் இல்லை என்பதை ஏற்க முடியாது என்றும் இது வெறும் நம்பிக்கை பற்றாக்குறையை சார்ந்த வாதம் என்றும் கூறிய நீதிபதிகள், எந்த ஆவணங்களும் இல்லாத ஒருவர் பீகாரில் வசிப்பதால் மட்டும் அவருக்கு வாக்குரிமை வழங்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினர். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் ஏதேனும் சட்டவிரோதமாக கண்டறியப்பட்டால் முழு நடவடிக்கையை ஒத்திவைக்க கால அவகாசம் இருப்பதாகவும் குறிப்பிட்டனர். தொடர்ந்து குடியுரிமைக்கான ஆவணமாக ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ட்ரோன் மூலம் வாடிக்கையாளரின் வீட்டிற்கு வால்மார்ட் நிறுவனம் பொருட்களை அனுப்பிய காட்சிதான் இது. அமெரிக்காவில் ட்ரோன் மூலம் பொருட்கள் விநியோகிப்பதை சர்வதேச நிறுவனமான வால்மார்ட் தொடங்கியுள்ளது. அதன்படி கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமான விங் என்னும் ட்ரோன் கம்பெனியுடன் இணைந்து முதற்கட்டமாக டல்லாஸ் பகுதியில் உள்ள 18 வால்மார்ட் கிளைகளில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. When you have busy streets around you and traffic congestion, especially after school, because all the parents are out of school picking up their kids, and just getting out of that line is always a terror. அடுத்த ஆண்டிற்குள் அட்லாண்டா, வடக்கு கரோலினா, ஹூஸ்டன், புளோரிடா உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள வால்மார்ட்டின் 100 கடைகளிலும் ட்ரோன் சேவை விரிவு செய்யப்படும் என்று வால்மார்ட் தெரிவித்துள்ளது. காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதில் இதுவரை சுமார் 62,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இரு தரப்புக்கும் இடையே 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எகிப்து அறிவித்துள்ளது. அதே நேரம் தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாலஸ்தீனியர்களை தாங்கள் வெளியேற்றவில்லை என்றும் வெளியேற அனுமதிப்பதாகவும் அவர் கூறினார். முதலில் போர் நடைபெறும் பகுதியை விட்டும் பின்னர் எல்லையை விட்டும் வெளியேற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சிரியா, உக்ரைன், ஆப்கானிஸ்தான் போர்களின் போதும் அகதிகள் வெளியேறியதை குறிப்பிட்ட அவர் 1945 பெர்லின் நகரில் நாசி படையினரை நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்ற நிலையில் 2025 காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் விட்டு வைக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் இந்த கருத்தை தொடர்ந்து தாக்குதல் தீவிரமடையும் என்று அஞ்சப்படுகிறது. 5 குழந்தைகளுக்கு தந்தையான போர்ச்சுகல் கால்பந்து வீரர் ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியை கரம் பிடிக்க உள்ளார். போர்ச்சுகல் கால்பந்து ஜாம்பவானும் அல் நசீர் அணியின் நட்சத்திரமுமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ 31 வயதான ஜார்ஜினாவை 8 ஆண்டுகளாக காதலித்து வருகிறார். இந்த ஜோடிக்கு 5 குழந்தைகள் இருக்கும் நிலையில் திருமணம் செய்யாமலேயே டேட் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜார்ஜினா தனது கைவிரலில் வைர மோதிரத்தை அணிந்திருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டேன் என்றும் ஜார்ஜினா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இருவருக்கும் விரைவில் திருமணம் செய்ய இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனிடையே ஜார்ஜினா விரல்களில் அணிந்திருந்த வைர மோதிரம் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த மோதிரம் 15 முதல் 20 கேரட் கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதன்படி அதன் விலை சுமார் 40 கோடி ரூபாய் வரை இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கூலி திரைப்பட வெளியீட்டிற்கு மத்தியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ராமேஸ்வரத்தில் நீராடி சாமி தரிசனம் செய்தார். ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவண்ணாமலையை தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு 18 பேர் கொண்ட குழுவுடன் வந்திருந்த லோகேஷ் கனகராஜ் அக்னி தீர்த்த கடலில் நீராடி வழிபட்டார். இதேபோல் கூலி படத்திற்கு இசையமைத்த அனிருத்தும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பக்தர்கள், கோவில் ஊழியர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தாம்பரம் அருகே செம்பாக்கத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்துள்ளார். சாலை ஓர மின்கம்பத்தின் வயரில் கை உரசி இளைஞர் துடிதுடித்து உயிரிழந்த சோகத்தின் காட்சிதான் இது.
சென்னை தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் அஸ்வின் பேக்கரி கடைக்கு சென்றுள்ளார். சாலை ஓரம் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்குள் செல்ல முயன்ற அஸ்வின் மின்கம்பத்தின் வயரில் கை உரசியதில் துடிதுடித்து கீழே விழுந்தார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அஸ்வின் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். மழைக்காலங்களில் சாலை ஓர மின்கம்பங்கள் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மக்கள் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு இருசக்கர வாகனத்தில் 3 கல்லூரி மாணவர்கள் சென்று விபத்திற்குள்ளான சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. திருவாரூர் அடுத்த வாழவாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ், பிரேம்குமார், கீர்த்திராஜ் ஆகியோர் கிடாரங்குண்டான் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் படித்து வரும் நிலையில் மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். திருவாரூர் நாகை புறவழிச்சாலையில் முன்னால் சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை கல்லூரி மாணவர்கள் முந்த முயற்சித்த போது திடீரென வாகனம் வலதுபுறம் திரும்பியது. இதனால் நிலை குலைந்த மாணவர்கள் எதிர் திசையில் நின்ற மற்றொரு டாடா ஏஸ் வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளாகினர். படுகாயமடைந்த 3 மாணவர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலையில் 2வது நாளாக நேற்று இரவிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நீடித்தது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் பிரபலமான சோனி, காளீஸ்வரி பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்கள், உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். பட்டாசு நிறுவனங்களின் பங்குதாரர்களின் வீடுகளில் நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்களில் 2வது நாளாக நேற்று சோதனை நடைபெற்றது. இது இரவிலும் தொடர்ந்தது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே ஒரு கதவு திறந்த உடனே எங்க அம்மா ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே இரும்பு ராடால வச்சு ஒரே அடி அடிச்சு நீ செத்துப்போ, என்னால நீ அனாதை போனமா செத்துப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை சார்ந்து நாங்க வந்து திருவள்ளம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கேஸ் கொடுத்தா இது வந்து எங்களால எதுவும் எடுத்துக்க முடியாது, இது வந்து ராவு காலம், இப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. தாய் தாக்கப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றவரிடம் ராகு காலத்தில் புகாரை பெற்றுக்கொள்ள முடியாது என பாதிக்கப்பட்டவர்களை காவலர்கள் திருப்பி அனுப்பிய சம்பவம் வேலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குப்பத்தாமோட்டூரைச் சேர்ந்த பிரியா என்பவர் அதே பகுதியில் செயல்படும் செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வருகிறார். உடல்நலக்குறைவால் பிரியா வேலைக்கு செல்வதை நிறுத்திய நிலையில் செங்கல் சூளை உரிமையாளரும் திமுக மாவட்ட கவுன்சிலருமான சுலோச்சனா என்பவர் அதிகாலையில் பிரியா வீட்டிற்கு சென்று ஏன் வேலைக்கு வரவில்லை என கேட்டு தகராறு செய்து இரும்பு ராடால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த பிரியா நிகழ்விடத்திலேயே மயங்கியுள்ளார். இந்த நிலையில் படுகாயமடைந்த பிரியாவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சம்பவம் குறித்து பிரியாவின் மகள் தீபிகா மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் திருவள்ளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது ராகு காலம் என்பதால் புகாரை பெற்றுக்கொள்ள முடியாது என காவலர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனால் உறவினர்கள் ஆத்திரத்தில் இருந்த நிலையில் சம்பவம் குறித்து தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பட்டாசு வெடித்து கை சிதைந்த மாணவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவரது தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற மாணவர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது தந்தை திருவிழாவிற்கு பட்டாசு தயாரித்து வெடிக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வானத்தில் வீசி வெடிக்கும் வெடியை மாணவர் வெங்கடேஷ் கல்லூரிக்குள் கொண்டு சென்றார். அப்போது அதனை சக மாணவர்களான மாதவன் மற்றும் முரளி கார்த்திக் ஆகியோர் எடுத்து விளையாடிய போது பட்டாசு வெடித்ததில் மாதவன் என்ற மாணவனின் கை சிதைந்த நிலையில் முரளி கார்த்திக் என்ற மாணவரின் கண்ணில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து இருவரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தனது மகனின் கை முற்றிலும் சிதைந்து விட்டதால் அரசு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என மாதவனின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். கை ஃபுல்லாகவே செதஞ்சிட்டுங்க, அவன் எழுதவே முடியாது, நம்ம படிக்க முடியாது, அவன் லைஃப்பில் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சுங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் பிள்ளைக்கு நல்ல முதலமைச்சர் அவர்கள் பார்க்கணும் சார். கல்லூரியில் பட்டாசு வெடித்த சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லும் திட்டம் மாநிலம் முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது.
முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கோபால் நகரில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அன்னை சத்யா நகரில் வயது முதிர்ந்தோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வாகனங்கள் முதலமைச்சர் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். நான் இப்போ போய் வரதுங்காட்டி குடியிருப்பு தள்ளுவாங்க, அப்புறம் வாங்குவாங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது. வெயிலில் போய் நிற்கணும் லைனு. இப்போ அந்த லைன் நிற்க வேண்டிய வேலை இல்லை. அரிசியெல்லாம் வாங்க முடியாது, ஒரு ஆள் கூட வரணும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை சார். அப்பா காலத்தில் நாங்கள் பால் முட்டையும் சாப்பிட்ருக்கோம். அப்போ சின்ன குழந்தை. இப்போ சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் வீடு தேடி எங்களுக்கு கொடுத்த தண்ணியில் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இத்திட்டத்திற்காக 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி பாஜக தலைமை ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்து மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தங்கள் கூட்டணியில் இணைவார் என நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் அதுதான் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுத்தீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும்போது பேசிக்கொள்வோம். அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணியை கொண்டு வர வேண்டும். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். இல்லை, அப்படி வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். வெகு தேர்தலுக்கு நாள் இருக்கு, ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவார். முன்னதாக நேற்று சென்னையில் பேட்டியளித்த நயினார் ஓபிஎஸ் கேள்விக்கு அது பற்றி பிறகு பேசலாம் என நழுவலாக கூறியிருந்தார். பழனி முருகன் கோயிலில் பக்தர்களிடம் முருகன் மாநாட்டு மலர் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழனி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்தச் செல்லும் பக்தர்களிடம் முருகப்பெருமான் வரலாறு என்று கூறி 2700 ரூபாய் விலை கொண்ட முருகன் மாநாட்டு மலர் கட்டாயமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முருகன் வரலாறு என்று கூறி விற்பனை செய்யப்படும் நூலின் பெரும்பாலான பக்கங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோரின் கருத்துக்களும் அவர்களின் புகைப்படங்களும் நிறைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி, முருகன் வரலாறு என்ற பெயரில் மு.க. ஸ்டாலின் புகழ் பாடப்படுவதை காணும்போது மு.க. ஸ்டாலின் எப்போது முருகராக மாறினார் என்ற வினா எழுவதாக பக்தர்கள் கூறுவதாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த தாயுமானவர் திட்டம் தேமுதிகவிற்கு கிடைத்த வெற்றி என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், வீடு தேடி ரேஷன் பொருட்களை விநியோகிப்போம் என மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வாக்குறுதி அளித்த போது பலர் கேலி செய்ததாகவும் தற்போது அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது. கேப்டன் எப்பவுமே தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார். அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில் வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. விஜயகாந்தின் வாக்குறுதியை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டம் குறித்து தேமுதிக தலைமை விரைவில் அறிவிக்கும் என தெரிவித்தார். மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வருமாறு தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், பல்வேறு சவால்கள், நெருக்கடிகளை மக்கள் சக்தியோடும் கடவுள் அருளாலும் கடந்து அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருவதாக தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ள விஜய், வரும் 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தவிகவின் 2வது மாநில மாநாடு நடைபெறுவதை குறிப்பிட்டுள்ளார். கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசம் இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவர்களை வென்று மக்களுக்கான நல்லாட்சி நிறுவுவதை உறுதி செய்வதற்காக இந்த மாநாடு நடைபெற இருப்பதாகவும், வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்தை முன்வைத்து இம்மாநாடு நடைபெற உள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் என்றும் குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார்.
லைசன்ஸ் தொடர்பான TTF வாசனின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியதாக கூறி ரத்து செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க கோரி TTF வாசன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக கூறி யூடியூபர் TTF வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி TTF வாசன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி மாலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு 6 மாதங்கள் கடந்தாலே புதிய லைசன்ஸ் வழங்க கோரி நீதிமன்றத்தை நாடலாம் என்ற நிலையில் தனது லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் ஆவதால் புதிய லைசன்ஸ் வழங்க உத்தரவிட வேண்டுமென வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதி 6 மாதங்கள் கடந்துவிட்டால் லைசன்ஸ் கோரி நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று இல்லை என கூறி உரிய அதிகாரிகளை அணுக உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நாமக்கல் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது மாணவி திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவரது தந்தை வாழவந்தி நாடு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு உணவு கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி வாழவந்தி நாடு காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மோகன் தனது காரில் தந்தையையும் மாணவியும் திண்டுக்கல் அழைத்துச் சென்றுள்ளார். முள்ளுக்குறிச்சி பகுதியில் மாணவியின் தந்தை காரில் இருந்து இறங்கிய நிலையில் SSI மற்றும் மாணவி தனியாக காரில் பயணித்துள்ளனர். அப்போது மாணவியை SSI மோகன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கத்தி கூச்சலிட்ட மாணவி காரிலிருந்து இறங்கி பேருந்து மூலம் கல்லூரிக்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்தார். இதன் பேரில் SSI மோகனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான மோகனுக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 16 ஆடுகளை திருடிய 4 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். கோலந்தங்கல் கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேலு என்பவரின் பட்டியில் இருந்து லாபகமாக 16 ஆடுகளை திருடிய 5 பேர் அதை டாடா ஏஸ் வாகனம் மூலம் கிருஷ்ணகிரியை அடுத்த சிங்காரப்பேட்டைக்கு எடுத்துச் சென்று ஆட்டுச் சந்தையில் விற்க முயன்றுள்ளனர். ஆடுகளை அடையாளம் கண்டுகொண்ட செங்கம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி அஜித்குமார், சதீஷ், மனோஜ், பிரசாந்த் ஆகியோரை கையும் கடவுமாக பிடித்து மீண்டும் செங்கத்திற்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு 4 பேரையும் பிடித்து பொதுமக்கள் தர்மடி கொடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். ஆடு திருட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவான வல்லரசு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசியில் கரும்பு ஜூஸ் போடும்போது இயந்திரத்தில் சிக்கி பெண்ணின் கை நசுங்கிய காட்சிகளே இவை. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தை அடுத்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே சாலை ஓரம் கேரளாவைச் சேர்ந்த சிஜு, மினி தம்பதி கரும்பு ஜூஸ் விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் கரும்பு சாறு எடுப்பதற்காக இயந்திரத்தை கழுவும் பணியில் மினி ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது இடது கை தவறுதலாக கரும்பு சாறு எடுக்கும் இயந்திரத்திற்குள் சிக்கிக் கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இயந்திரத்தை வெட்டி எடுத்து கையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இயந்திரத்துக்கு நடுவே சிக்கியிருந்த மினியின் கை மீட்கப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். சென்னையில் தொடரும் வேலைநிறுத்தத்தை கைவிட தூய்மை பணியாளர்கள் மறுத்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தின் மூலம் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூய்மை பணியை மீண்டும் மாநகராட்சி வசம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்பொழுது வரை 1770 பணியாளர்களை தனியார் நிறுவனம் பணியமர்த்தியுள்ளதாகவும் மீதமுள்ள 2039 பணியிடங்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்த சுய உதவி குழுக்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 207 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நேற்று பணியில் சேர்ந்ததாகவும் இதுவரை 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே மாநகராட்சி வெளியிட்ட மற்றொரு செய்திக்குறிப்பில் 2 மண்டலங்களில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர தூய்மை பணியில் ஒரே நாளில்
978.50 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குப்பைகளை அகற்றும் பணியை விரைவுபடுத்தும் வகையில் நேற்று இரவு 10 மணி முதல் தீவிர தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டன. இதன் பொருட்டு 1000 தூய்மை பணியாளர்கள் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டு தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உரிய அலுவலர்கள் வார்டு வார்டியாக நியமனம் செய்யப்பட்டு அவர்களின் கண்காணிப்பில் குப்பைகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற சென்னை மாநகராட்சியின் வேண்டுகோளை தூய்மை பணியாளர்கள் நிராகரித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை பின்வாங்க மாட்டோம் என்று தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இங்க யாரும் அதுக்கு மத்தியில எங்க போராட்டம் தொடரும். அடமானம் வைக்கிறதுக்குன்னு முயற்சி எடுக்கிறாங்களே தவிர மக்களோட கோரிக்கை என்ன, சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்ற வழிக்கு அவங்க வரமாட்டேன்றாங்க. அதே சமயம் சென்னையில் போராடி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் நல்ல முடிவெடுப்பார் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து வடமாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர் இறக்க போறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள். அவர்கள் கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது பற்றி முதலமைச்சர் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் கூறினார். தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையின் கட்டமைப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அதற்கு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு என தனித்துவமான கொள்கை இதில் இல்லை என்று எழுந்த விமர்சனத்தை மறுத்துள்ள பள்ளிக்கல்வித்துறை மாநில கல்விக் கொள்கையில் சமூக நீதியை ஆழமாக வலியுறுத்தும் கூறுகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்துவதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ஈடுபாட்டிற்கு மாணவர்களை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையே இது பிரதிபலிப்பதாக எழுந்த விமர்சனத்தையும் மறுத்துள்ள பள்ளிக்கல்வித்துறை மும்மொழிக் கொள்கை, இளநிலை பொது நுழைவுத் தேர்வு உள்ளிட்டவற்றை மாநில கல்விக் கொள்கை எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் கல்வி தனித்துவத்தை பாதுகாத்து மாணவர்களை உலகளாவிய சவால்களுக்கு தயார் செய்வதாகவும் விளக்கப்பட்டுள்ளது. வேலூரில் அரசு பேருந்தில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அரசு பேருந்து நடத்துனர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். காட்பாடியை அடுத்த மகிமண்டலம் திகுவாப்பள்ளியைச் சேர்ந்த காண்டீபன் என்பவர் கோணவட்டம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிந்து வந்தார். வேலூரிலிருந்து ராணிப்பேட்டை செல்லும் அரசு பேருந்து நடத்துனராக இருந்த காண்டீபன் காட்பாடியை அடுத்த சேர்க்காடு பகுதி அருகே 17 வயது சிறுமி பேருந்தில் ஏறும்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் காட்பாடி மகளிர் போலீசார் அரசு பேருந்து நடத்துனர் காண்டீபனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கோயிலில் பொங்கல் வைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் விறகு கட்டையால் தாக்கிக் கொள்ளும் அதிர்ச்சி காட்சிதான் இது. செங்கம் அடுத்த புதூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத 4வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு பொங்கல் வைத்து சாமி தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் பொங்கல் வைக்க வந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் குடும்பத்தினரிடம் கலசப்பாக்கம் அடுத்த கங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு கேட்டுள்ளனர். அதற்கு மகேந்திரன் சிறிது நேரம் ஆகும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மகேந்திரன் குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை விறகு கட்டையால் தாக்கினர். இதில் மகேந்திரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுப்பாளையம் காவல் நிலையத்தினர் இரு தரப்பையும் சமாதானம் செய்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே மாரடைப்பால் உயிரிழந்த மகனின் கையை பிடித்து அழுதவாறே தாயும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவனியாபுரம் புரசரடி தெருவைச் சேர்ந்த குமரவேலுவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது மனைவி திலகவதி வெந்நீரும் வெள்ளை பூண்டும் கொடுக்க அதனை சாப்பிட்டுக் கொண்டிருந்த குமரவேல் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குமரவேலுவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து குமரவேலுவின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரது தாயார் கோவிந்தம்மாள் குமரவேலுவின் கையை பிடித்து அழுதவாறே மயங்கி விழுந்து இறந்துவிட்டார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கையை கடந்த மாதம் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள துரைமுருகன், இதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளரை அடுத்த வார தொடக்கத்தில் இந்தியா கூட்டணி முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்ய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 21ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோருக்கு கூட்டணி தலைவர்கள் அதிகாரம் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்தியா கூட்டணி சார்பிலும் வேட்பாளரை நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கூட்டணி தலைவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து வேட்பாளரை தேர்வு செய்ய வரும் 18ஆம் தேதி கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. சீனாவில் ஷாங்காய் நகரில் வனவிலங்கு உயிரியல் பூங்கா மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த காட்சிகளே இவை. பூங்காவில் இருந்த புல்வெளியிலும் மரங்களிலும் பூச்சிகளும் பறவைகளும் அமர்ந்திருப்பது போல தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனிடையே அங்கு நடைபெற்ற ட்ரோன் ஷோ காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. கண்களை குளிர வைத்த இந்த காட்சிகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மாண்டினீக்ரோவில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். ஐரோப்பிய நாடான மாண்டினீக்ரோவில் காட்டுத்தீ பரவி வருகிறது. தலைநகருக்கு அருகே குசி உள்ளிட்ட பல்வேறு பிராந்தியங்களிலும் இந்த காட்டுத்தீ பரவி வருகிறது. இதனை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் மற்றும் ரசாயனம் தெளிக்கப்பட்டு வருகிறது. தீயை அணைக்கும் பணியின் போது ஹெலிகாப்டர் விழுந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் காயமடைந்தார். இதேபோல குபுசி என்ற கிராமத்திற்கு அருகே சாலையில் வாகனம் கவிழ்ந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காட்டுத்தீ பரவுவதற்கு யாரோ சிலர் காரணம் என்றும் காட்டுத்தீ ஏற்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறிய ரக விமானம் மூலம் சிலி நாட்டின் கடல் பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த அமெரிக்காவைச் சேர்ந்த இளைஞருக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 26 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்தவர் ஈத்தன் குவோ. 19 வயதான இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிதி திரட்டும் வகையில் சிறிய ரக விமானம் மூலம் ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட 7 கண்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஜூன் மாதம் சிலியால் உரிமை கோரப்படும் அண்டார்டிகா கடற்பகுதியில் உள்ள சிறிய தீவுக்கு சென்றபோது அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். விமான பயணம் குறித்த தவறான தகவல்களை பகிர்ந்துவிட்டு இந்த சிறிய தீவுக்கு வந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிலி நீதிமன்றம் ஈத்தன் குவோ உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சிலி நாட்டிற்குள் வரவும் தடை விதிக்கப்பட்டது. அத்துடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிலி நாட்டின் குழந்தைகளின் மருத்துவ செலவுக்காக 26 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சமூக வலைதளங்களில் வருவது எல்லாமே உண்மையில்லை என்றும் அதனை உண்மை என நம்பி நாமே நம்மை வருத்திக் கொள்வதாகவும் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்துவிட்டு வாழ்க்கையில் இலக்கை நிர்ணயித்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். நம்ம தேசத்துடைய இந்த நாட்டுடைய ஃபியூச்சர் வந்து உங்க கையில இருக்கு. நீங்க எல்லாரும் தெளிவா இருந்து கிரவுண்டடா இருந்து ஸ்டெடியா யோசிச்சு வாழ்க்கையை வந்து நிறைவா வாழ்ந்தாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும்.
20 ஆண்டுகளுக்கு முன்னர் தனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது குறித்து அச்சப்படாமல் அதனை எதிர்கொண்டு நோயில் இருந்து மீண்டு வந்ததாகவும் நடிகை கௌதமி கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியின் நிறைவு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். ஆசியன் அலைச்சறுக்கு கூட்டமைப்பு மற்றும் இந்திய அலைச்சறுக்கு கூட்டமைப்பு இணைந்து தமிழ்நாடு அரசின் ஒத்துழைப்புடன் மாமல்லபுரத்தில் 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், சீனா, இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட 19 நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர். இப்போட்டியில் கொரிய நாட்டைச் சேர்ந்த கனவா ஹிஜே முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கமும், இந்தோனேஷியாவைச் சேர்ந்த பஜர் அரியானா 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கமும், இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் புடிகால் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். இதேபோல் பெண்கள் ஓபன் பிரிவில் ஜப்பான் வீராங்கனைகள் அன்ரி மாட்சுனோ தங்கப்பதக்கமும், சுமோமோ சாடோ வெள்ளிப்பதக்கமும், தாய்லாந்து வீராங்கனை இசபெல் ஹீக்ஸ் வெண்கலப் பதக்கமும் வென்று அசத்தினர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை அணிவித்து பாராட்டினார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாடியிலிருந்து குதித்து சிறுமி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமியின் தாய் அந்தமானைச் சேர்ந்தவர், தந்தை சென்னை நீலாங்கரையில் வசிக்கிறார். இந்நிலையில் தாய் மறுமணம் செய்ததால் மகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி தந்தை ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சிறுமி நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி தாய் மறுமணம் செய்துவிட்டதால் 15 வயதாகும் சிறுமியை மகளிர் காப்பகத்தில் சேர்க்க உத்தரவிட்டார். இதனால் விரக்தியடைந்த சிறுமி முதல் மாடியிலிருந்து தரையில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் படுகாயமடைந்த சிறுமியை அங்கிருந்த காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரும் தமிழக காவல்துறையினரும் ஆய்வு செய்தனர். சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் தேசிய கொடி பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தலைநகர் டெல்லியில் உள்ள கன்னோட் பிளேஸ் பகுதியில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் முதலமைச்சர் ரேகா குப்தா கலந்து கொண்டார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிகளுடன் பேரணியாக சென்றனர். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடி பேரணி நடைபெற்றது. ராஜஸ்தானின் ஜோத்பூரில் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் தேசிய கொடிகளுடன் எல்லை பாதுகாப்பு படையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல புதுச்சேரியில் பாஜக சார்பில் தேசிய கொடி வாகன பேரணி நடைபெற்றது. கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் இருந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் இந்திரா காந்தி மகப்பேறு மருத்துவமனை வரை நடைபெற்றது.